பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் ரொம்பவே சுகமாக இருக்காங்க. இந்த ராஜிக்கிட்ட நம்ம தான் டியூஷன் எடுன்னு சொன்னோன்னே பொசுக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டால. இப்போ வேறு என்னையை வேறு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறால. இப்போ வேலை இருக்குன்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன். இன்னமும் போகிற காலத்தில் எப்படியாவது மாமா பார்த்துட்டாங்க, தங்கமயில் நீ தான் நிறைய படிச்சிருக்கேம்மா சொல்லிக் கொடுமான்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ல நம்ம மீற முடியாது. ஏற்கனவே மாமாவும் அத்தையும் ரொம்பவே நம்ம ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஒருவேளை சரவண மாமா ஏம்மா நீ தான் படிச்சிருக்கிய, இன்னொரு பிள்ளைக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி கொடுன்னா நம்ம மாட்டிப்போமே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னா தங்க நகைன்னு சொல்லி போட்டு வந்திருக்கோம், அது பித்தளை நகை. நம்ம வீட்டில் வேறு வசதி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி ஏமாற்றி கட்டியிருக்கோம், படிச்சிருக்கோம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பொய் சொல்லி வச்சுருக்கோம். எந்த பொய்யை எந்த நேரத்தில் தெரிய வருமோ, அது எப்படி நம்ம நம்மளை பாதுகாத்துக்க போகிறோமோ தெரியவே இல்லை. அம்மா என்ன சொல்கிறாங்க, அசால்ட்டாக நீ பண்ணிக்கலாண்டி, சீக்கிரம் உனக்கு குழந்தை மட்டும் ஆகிட்டுனா அவங்க அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலே உனக்கு தான் கடுமையான மரியாதை இருக்கும். இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க அப்படின்னா, மூத்த மருமகளுக்கு குழந்தை பிறகு தான் மிகப்பெரிய விஷயம். உனக்கு சீக்கிரம் பிறந்துச்சுன்னா அந்த சொத்தில் பெரும்பான்மையான பங்கு உனக்கு தான் வரும். நீ கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்தனா மற்ற 2 மருமகளையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம், பையங்களையும் அனுப்பிடலாம். உனக்கு மட்டும் ஒட்டுமொத்த சொத்தும் கிடைக்கிற மாதிரி பண்ணிடலாம். அந்த பழனியையும் எனத்தையாக சொல்லி அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்களே. எப்படி தான் நம்ம பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க தங்கமயில். இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. என்னடி தங்கமயில் என்ன செய்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படிங்க. என்னடி உனக்கு குழப்பம் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வீட்டில் எல்லாருமே நீ நல்லா தான் நினைக்கிறாங்க. அதுபோக மீனாவும் செந்திலும் சென்னைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நான் இருக்கும்போதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவங்க போயிட்டாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா இந்த ராஜி டியூஷன் எடுக்காமா, அவள் எடுக்கும்போது நான் வீட்டிலே நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னை இங்கிலீஷ் எடுக்க சொல்கிறாம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், உனக்கு இங்கிலீஷே தெரியாதா, இங்கிலீஷ் தெரியாமல் தான் நான் ஃபெயிலானேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்ம வீட்டுக்கும் தெரியும், நான் அவங்களுக்கு தெரியாதுல்ல. டியூஷனுக்கு வந்த பிள்ளை ஒரு போயம் புரியலங்கா, சொல்லிக் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறா. நான் சமாளிச்சுட்டு ரூமில் உட்காந்துட்டேன். ஆனால் எப்போ நான் மாட்ட போகிறேன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அதுக்கெல்லாம் பயப்படாதடி, நீ கெத்தா பேசு, எனக்கு வேலை இருக்குது, இப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்க மைண்டில் நான் இல்லை. என்ன ராஜி நீ சும்மா இருக்க, நீ டியூஷன் எடுக்க சரியா, எனக்கு வீட்டில் அதிகம் வேலை இருக்குது. அதுபோக நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, எல்லாரை பற்றியும் சிந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சும்மா பில்டப் அடிச்சு விடு. நீ பேசல அவன் உன்ட்ட பேசவே கூடாது. அக்கா நீங்கள் டியூஷன் எடுங்க அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சூப்பராக யோசனை சொன்னம்மா, இன்னும் அந்த ராஜி என்கிட்ட பேசட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடி கடிச்சு விட்ருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி அதை செய், அப்படி செஞ்சால் தான் உன் பக்கத்துலேயே வரமாட்டா. அந்த மீனாவும் கொஞ்சம் வாய் ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கா, அவகிட்டையும் பார்த்தே பேசு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, மீனாவை நான் அவ்வளோ ஒரு இது பண்ணி விட்டேன், என்னை அக்கான்னு கூப்பிட்டு தங்கமீன்லாம் கூப்பிட்டுருக்கா. உனக்கு நான் வயசுக்கு மூத்தவா, அதுபோக உனக்கு மச்சான் பொண்டாட்டி, அதனால் நீ என்ன செய்யணும், என்னை அக்காவை தான் கூப்பிடணும் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2 பேருமே நான் அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் அனுமதிச்சாதானம்மா அவங்க ஃப்ரீயாக பேசுவாங்க. நான் தான் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி பேசிவிட்டேன், நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லி தந்துருக்கிய அப்படிங்கிறாங்க. மயில் அப்படி மட்டும் இருந்தால் காணாதடி, உன் மாமா என்னடி ரொம்ப கஞ்சனாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, நீனும் அப்படியும் 1200 செலவு பண்ணி தியேட்டருக்கு போயிருக்கீங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆளாக இருந்தாலும் எவ்வளோ நாளும் செலவு பண்ணி தியேட்டருக்கு போக தான் செய்கிறோம், வரதான் செய்தோம். நம்மளுக்கு எவ்வளோ கடை இருக்குது. ஆனால் உங்கள் மாமனுக்கு அவ்வளோ வசதி இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40,000 50,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும். தினந்தோப்புலாம் நிறைய இருக்குது, சொத்து பத்துலாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்க ஒரு ஏண்டி வெறும் 1200க்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவர் மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரும் இந்த 1200 செலவாயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி இருக்காங்க, அவங்க ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி இருக்கிறாங்க, பேசுகிறாங்க தான். ஆனால் சாப்பாட்டு சௌகரியத்துக்கோ மற்றதுக்கோ எந்த குறையுமே இல்லை. எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் இந்த வீட்டில் 100 பவுன் நகை பண்ணி வச்சுருக்காங்க. அரசிக்கே 100 பவுன் நகை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முந்தின மைனிக்கும் 100 பவுன் கொடுத்துருக்காங்க. அதுபோக ராஜிக்கு ஒரு 50 பவுனுக்கு மேலே அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க. மீனாவுக்கு 50 பவுனுக்கு மேலே அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க போல். இவ்வளோ நகைலாம் இந்த வீட்டில் இருக்குது, அவங்களாம் குறைஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியுதுடி, நல்ல வருமானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்காங்களா. அப்படி இருக்கும்போது உனக்கு நாளைக்கு ஏதாவது செய்யணும், புருஷனுக்கு ஏதாவது தொழில் பண்ணால் கூட துட்டு கூட தரமாட்டாங்க போலையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் இல்லை, மாமா எல்லாருக்குமே பார்த்து செய்வார். மாமா ஐஸ் வச்சா போதும், அவர் கரெக்டாக பண்ணுவார். நான் ஐஸ் வைக்கிறதே அவர் புரியாமல் தங்கமயில் மாதிரி ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படியே பேசி தங்கமயில் புருஷனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மனநிலையை நான் கொண்டு விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே செஞ்சிரு மயில், அப்படி செஞ்சால் தான் நீ பிழைக்க முடியும்.
ஏன்னா உன் புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறல அப்படிங்கிறாங்க. கொண்டு போகணுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி உன் புருஷனுக்கு மட்டும் தான் கொண்டு போவியா, அவங்க மாமனையும் கொண்டு கவுத்துற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் கடையிலேருந்து சாப்பிட வந்துடுவாங்களே அப்படிங்க. ஏண்டி மதியம் கடையை அடைச்சிட்டு வந்தால் வியாபாரம் போகுமாம்மா, நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டேன்னா எல்லோரும் அரள போகிறாங்க. அதுபோக அவர் பெருசாக நினைக்க போகிறாரு, அங்கே வியாபாரம் கூட கொஞ்சம் ஆகும். நாளைக்கு இந்தான் வச்சுக்காம்மா, கல்லாச்சாவியை நீனே வச்சுக்கா, இந்த பீரோ சாவியை நீ தான் வச்சுக்க, வரவு செலவு நீ பாருன்னு சொன்னால் உனக்கு லாபம் தானடி அப்படிங்கிறாங்க. அதில் எனக்கு என்னம்மா லாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏய் கூறலாம் பேசாதடி, அந்த பணம்லாம் அங்கே தானே இருக்கும். அவங்க வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. அதில் இருக்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதான் நம்ம தேவைக்கு. இங்கே வீடு கிடக்க நிலமை உனக்கு தெரியாதா, உங்கள் அப்பா இங்கே பூரா கடை வாங்கி வச்சுருக்கான், வீட்லேயும் இருக்க முடியல, வீட்டிலே இருந்தாலும் முன்கதவை அடைச்சிக்கிட்டு பின்கதவை திறந்து வைக்க வேண்டியிருக்கு, பின்கதவு வெளியானா வந்துடுவானான்னு சொல்லி அடைச்சிக்கிட்டு வீட்டுக்கு சொந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியிருக்கு. அதுபோக பகலில் பூரா எங்கேயாவது போக வேண்டியிருக்கு. நைட்டு தான் கடங்காரம் வர மாட்டான்னு நைட்டு அன்டயத்தில் வீட்டுக்கு வர வேண்டியது, இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும். அதனால் வந்து ஏதாவது ஒரு கடங்காரம் வந்து ஓவராக வறண்டா எடுத்தோம்னா அவனுக்கு என்னத்தையாவது கொஞ்சம் வாயில் போடணும். அப்போ நீ வந்து உங்கள் மாமன் கல்லாவளியோ மாமன் தர பணத்துலேயே கை வச்சா தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அம்மா நீ சொல்கிறதும் சரி தான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் காசு வேணும் முன்னாடி, அப்படி இருந்தால் தாண்டி தொழில் பண்ணுவீங்க. உன் புருஷனுக்கு பிழைக்க தெரியல, சம்பளத்தை பூரா கொண்டு அப்பன்ட்ட கொடுக்கான். அப்பனும் அதை வாங்கி அவர் பேரில் பேங்கில் போடாமல் அவருக்கு மளிகை கடைக்கு போட்டுருதாருன்னு நினைக்க முதலீட. அதனால் இனிமேனா அப்படி இருக்காத. உன் புருஷன் வந்து இத்தனை வருஷமாக வந்து உழைச்சி உங்கள் மாமன்ட்ட தான் கொடுத்துருக்கான். உங்கள் மாமையை வச்சுக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு இருக்கார். ஏன்னா அதுபோக இது சரி வராது. அங்கே பாரு, அந்த வீட்டில் வேலைக்கே போகாமல் கதிர் செந்தில்லாம் வந்து அந்த கடையை வச்சுக்கிட்டே ஏமாற்றிட்டு ஊட்டிட்டு மிரட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா கதிர் வேலைக்கு போகிறாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க கொடுக்குற 6000 வச்சு அமெரிக்கா வேலைக்கு வாங்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா ஏதோ வந்து பேசுறதுக்கு தான் லைக்கு, வைக்கிறது தான் லைக்கு அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இல்லைம்மா என்னம்மா தான் செய்கிறது, இவ்வளோ ஐடியா கொடுத்துட்டேன்டி, நான் சொல்லதையும் கேளு. உன் மாமனுக்கு மளிகை கடைக்கு சாப்பாடு கொண்டு போ. என்ன அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நீ பரிமாறு, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கல்லால் உட்காந்துரு சரியா. அவங்க கல்லால் வர்றது வரைக்கும் நீ வந்து கல்லால் உள்ள காசை பூரா நைஸாக ஒதுக்கு. இப்படியே ரெகுலராக நீ மதியம் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கு. அதுக்கப்புறம் நைட்டு வந்தாங்கன்னா கல்லா சாவியும் இங்கே வசூலான பணத்தையும் கொண்டு தருவாங்க. அதை உன் கைக்கு வர்றது மாதிரி பார்த்துக்க. ஏன்னா உன் புருஷன்கிட்டையும் போ. உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூறுன மாதிரி இல்லை. என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு. உண்மையை தான் சொல்கிறேன். உன் புருஷன் வந்து ஒரு இடத்துல வந்து நம்பிக்கையாக வேலை பார்க்காரு, கல்லால் முதற்கொண்டு அவர் தான் உட்காந்துருக்காரு. அங்கே ஒரு நாளைக்கு 50,000 மேலே வருமானம் வருது. நீனே சொல்லியிருக்க 50,000லேருந்து 1,00,000 2,00,000 வருமானம் வரும், வீட்டுக்கு தேவையான சாமான்லான்னு சொல்லியிருக்க. அந்த கல்லாலையும் உன் புருஷன் சாப்பிட்டு வரைக்கும் இருக்குது. அதில் எவ்வளோ நல்லா அடிக்க முடியுமோ அடி. இப்படி 2 கல்லாவை அடிக்கலாம். இந்த பீரோ சாவியை கைப்பற்றணும்னா அதில் அடிக்கலாம். இப்படி 3 வசூலும் உனக்கு இருக்குது. இந்த வசூலை வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 15,000 அடித்தாலும் என்ன ஆச்சுடி அப்படிங்கிறாங்க. அப்படி செஞ்சிட முடியுமாம்மா அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணாண்டி 10 நாள்னாலே 1,50,000 அடிக்க முடியும். 4,50,000 5,00,000 நீ அசால்ட்டாக ஒரு மாதம் அவங்ககிட்ட நீ கும்பல் அடிக்க முடியும். அழகாக அடிடி அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா இதை அடித்தா தெரிஞ்சிடாதா அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஃபுல்லாக எடுத்தால் தானே அவங்க கவனிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடு. அவங்க நம்பிக்கையை கையில் வச்சுக்கிட்டு அதை பண்ணு. உன் புருஷன் உன்னை நம்புவார், கல்லால் உட்கார வைப்பார். உன் மாமனார் உன்னை நம்புவார், கல்லால் எடுத்துடலாம். உன் மாமியார் உள்ள பீரோ சாவியும் உன் கையில் வந்துட்டுனா நீ அதில் நைஸாக எடுக்கலாம். இவ்வளோ வழி இருக்குது பார்த்துக்க, நான் வழி சொல்லிட்டேன், அதை பிடிச்சிக்கிட்டு நீ முன்னேற வேண்டியது உன் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா எப்படியாவது நான் வந்து பண்ணிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பாடெல்லாம் பண்ணி கேரியெல்லாம் பண்ணிவிட்டு வந்து டேபிள் வைக்காங்க. என்னம்மா 2 கேரியல் இருக்குது அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அத்தை ஒன்று வந்து மாமா கொண்டு போகிறேன் சரவண மாமாவுக்கு, இன்னொன்று வந்து நான் கடைக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை தான் நான் கொண்டு தான் போகிறேன், அவங்க எதுக்கு அங்கங்கே அலைஞ்சிட்ருக்காங்க, அதை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நேராக கேரியல் எடுத்து கேரியலில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நேராக போகிறாங்க. அங்கே போனோன்னே தங்கமயில பார்த்தோன்னா ரொம்பவே இறண்டுறாரு பாண்டியன். என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு சாப்பாடோடு வந்திருக்கேன், நாங்கள் தான் வீட்டுக்கு வந்துடுவோம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அலைச்சல் உங்களுக்கு, அதுபோக வேலையும் கெடும், கடையும் அடைக்க வேண்டியிருக்கும் மதியம். இப்போ நான் சாப்பாடு கொண்டு வந்ததுனால நீங்களே சாப்பிட்டீங்கன்னா இங்கேயே வந்து வேலை நடக்கும், வேலையும் தரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா நான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு வாமா, பார்த்து போ, ஆட்டோவில் போமா அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா நடந்து வந்தேன், ஆட்டோ காசு எதுக்கு வீணாத்தன போது, நடந்தே வந்துட்டேன், இப்போ நீங்கள் சாப்பிடுங்க நானே வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருக்கு சாப்பாடு வச்சு கொடுக்காங்க. அப்போ சாப்பாடு எல்லோரும் உன் போல் சாப்பிட்டா கல்லாயிரமாக பார்க்குறது அப்படின்னா இருக்கோம்மா, எதுவும் வேலை டவுட்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறேன். சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே கல்லால் உட்காந்துருக்காங்க. கல்லால் உட்காந்துருக்கும்போது பார்க்குறாங்க பணம் நிறைய கிடக்கு. ஆமாம் அம்மா சொன்ன மாதிரி நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஒரு 5,000 எடுக்கிறாங்க. எடுத்து சுருட்டி
கையில் வச்சுக்கிட்டு சேலைக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறாங்க. உடனே அங்கே வியாபாரத்துக்கு ஒவ்வொருத்தவங்க கேட்டு வராங்க. உடனே மாமா இதுக்கு விலை என்ன, அதுக்கு என்ன விலைன்னு கேட்டு கொடுக்காங்க. உடனே பாரு இந்த சரவணன் முன்னாடி எவ்வளோ பொறுப்பாக இருக்கா பாரு, சரவணனுக்கும் சாப்பாடு கொண்டு போகிறா, நம்மளுக்கும் சாப்பாடு கொண்டு தரா, அதுவும் பரிமாறுறா, பேர்பட்ட பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், அதனால தான் பொண்ணு உனக்கு லேட்டாக இருந்திருக்கு, எப்பா சூப்பர் பொண்ணுல அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கதிரேசன் இவரும் குமரேசன் சொல்லுறாரு, ஆமாம் பாண்டியா, நம்ம சரவணனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டிருக்கோம். ஆனால் இவ்வளோ சூப்பர் பொண்ணு பாரு, சாப்பாடு கொண்டு வர, அதுலேயும் பரிமாறி கடையில் உள்ள வியாபாரத்தை பார்த்து இவ்வளோ பொறுப்பாக இருக்கா, பேர்பட்ட பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். இந்த காலத்தில் யார் இப்படி இருக்கா, அது போக எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா, 2 டிகிரி படிச்சிருக்கா, இன்னும் லேசுப்பட்ட படிப்பாக படிச்சிருக்கா அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் பாண்டிய மருமனை சும்மா லேசா அப்படி இப்படின்னு இவர் பந்தா பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே பழனி சொல்லுறாரு, சித்தப்பா முதல்லையாவது நம்ம கொஞ்சம் மதிய நேரம் போய் ரெஸ்ட்டு கொடுப்பாரு நம்ம எம்கிட்ட, இப்போ மதியமும் ரெஸ்ட்டு கிடையாது. தங்கமயில் அதை முடிச்சு விட்டா, இவர் தங்கமயில் புகழே பாடிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் தினம் மதியம் சாப்பாடு கொண்டு வரப்போறா, நம்மளுக்கு ரெஸ்ட்டே எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அங்கே புலம்பிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு பழனிகிட்ட. ஒன்றும் மச்சான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும்ல அந்த டெலிவரி முடிச்சுட்டு அப்படிங்கிறான். மச்சான் இப்போ தான் மச்சான் சாப்பிட்டா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டில் சாப்பிடுவேன், கடை அடைச்சிருக்கு அப்படிங்கிறனால உருண்டுக்கிட்டும் பறந்துக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் கிடப்பேன், இங்கெல்லாம் அதை லாயக்கூடாது, போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் போய்ட்டு வரேன்ட்டு போகிறாரு. இந்த தங்கமயிலால் இந்த மதியம் ரெஸ்ட்டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ குமரேசன் நினைக்காங்க, இந்த மதியம் இந்த பிள்ளை சாப்பாடு கொண்டு வந்துச்சு, நம்மளுக்கு அலைச்சல் மிச்சம், ஆனால் ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே பாண்டியன், மாமா நீங்கள் கடையை பார்த்துக்கலாம் நான் வரேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியா சீக்கிரம் வந்துரு, ஏன்னா எனக்கு கணக்கு வழக்குள்ளே தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி மாமா கொஞ்சம் வசூல் தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நேராக கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே மளிகை சாமான மாஸ்டரை பார்க்குறாங்க. உடனே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 35,000 வந்திருக்கு, குறைக்கப்படாதா அப்படிங்கிறாங்க. நான் எல்லாமே குறைச்சி தான் போட்டு இவ்வளோ சொல்லுவேன், மற்றவங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கு மேலே வரும், நீங்கள் ரெகுலராக என்கிட்ட வாங்குறவங்க, அதனால் குறைச்சி தான் போட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கணக்கு ஒப்படைக்காங்க. ஒப்படைச்சோன்னு அந்த பணத்தை வாங்கி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. குமுதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பணத்தை பீரோலையே தங்கமயில் பிரம்மாண்டமான பிள்ளையாக இருக்காளே அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. அங்கே கடைக்க சாப்பாடை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பேருக்கும் பரிமாறி கல்லாவை பார்த்துக்கிட்டு கேட்குறவங்களுக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே பொருள்லாம் எடுத்து கொடுத்தாங்க, அவளால் ஒரு வேலையும் தடப்படலை, அதிக வேலை நடக்குது, அதிக வருமானம் வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏப்பா பேர்பட்ட பிள்ளை கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜியும் ரொம்ப மிரண்டு போய் நிற்காங்க. இந்த செய்தியை அப்படியே ஃபோன் பண்ணி மீனாவுக்கு சொல்கிறாங்க. மீனா இந்த மாதிரி தங்கமயில் கடைக்கெலாம் சாப்பாடு கொண்டு போகிறாரு, உங்கள் மாமா இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி போய் ஷாக்காகிறாங்க. ஆகா போகிற பக்கம் பார்த்தா மீதி 2 மருமகளும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்காங்கன்னு சொல்லுது அளவுக்கு ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே முழிக்கிறாங்க. உடனே என்ன மீனா முழிக்க அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாரு. எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. யார் அண்ணியா அப்படிங்கிறாங்க. உங்கள் நொண்ணி தான், உங்கள் நொண்ணி இப்படிலாம் வேலை பார்த்தா எங்களையும் செய்யணும்னு தானே உங்கள் அப்பா சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. கடையில் சாப்பாடு கொடுக்க நல்ல விஷயந்தான் மீனா, ஆனால் ரெஸ்ட்டு கிடைக்காத பழனி மாமாவும் குமரேசன் தாத்தாவும் கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிறாங்க. அது தெரியாத இந்த தங்கமயில் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க செந்தில், இது படம் போடுறது மாதிரி தானே இருக்குது, மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் வேலை கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க, ரெஸ்ட்டு கிடைக்கணும்னு தானே, ஆனால் தங்கமயில் கேட்டால் நிறைய வியாபாரம் நடக்கும்ல ரெஸ்ட் இல்லாட்டா அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஓவரு, நானும் அங்கே போனப்போ மதியம் சாப்பிட்டுட்டாங்க இருந்தோம்னா சரி வராது, வீட்டுக்கு வந்தால் தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும்னா, எப்படியே கடையிலே உட்காந்துட்டு இருந்தால் சளிப்பு தானே ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இடையில ரெஸ்ட் எடுக்கணும், சயின்ஸு தெரியாமல் இருக்காங்களே இவங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. அவங்களும் தான் நிறைய படிச்சிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க படிச்சிருக்காங்க, எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் நேராக சரவணன் கடைக்கு போகிறாங்க. அங்கே சரவணன் என்ன சாப்பாடு கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்கு. நீனும் சாப்பிட்டே தங்கமயில் அப்படின்னு சொல்லி விட்டுட்டுருக்காரு. நான் கல்லால் இருக்குங்க, நீங்கள் சாப்பிட்டு வரைக்கும் யாரும் கேட்டால் சொல்லுவோம்ல அப்படிங்கிறாங்க. சரிம்மா போய் உட்காரு அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிட்டு முடிச்சோடனே நேராக கல்லாவுக்கு வராது சரவணன். இல்லை மாமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் உட்காந்து இலப்பாரிக்காங்க, நான் கொஞ்சம் நேரம் கல்லால் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி சாயிறாரு, சாஞ்சி கொஞ்சம் கண்ணை மூடி தூங்குறாரு சரவணன். இந்த சூழ்நிலையில் கல்லாவை திறந்து பார்க்குறாரு. கல்லால் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அந்த ஆள் அதில் ஒரு 5,000 நைஸாக எடுத்து மறுபடியும் சிலைக்கு வச்சுக்கிறாங்க. 5,000 10,000 எடுத்தாச்சு, ரைட்டு. இன்னும் பீரோ சாவியை மட்டும் கைப்பற்றுறது பார்க்கணும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே நேராக ஆகிட்டு போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி நம்ம இல்லைண்ணா இதில் ஒரு காசு இருக்குது, ஆட்டோவில் போ அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நடந்தே வந்துட்டேன், ஏன் வீண் செலவு அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் நீ ஆட்டோவில் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபாய் கொடுக்காரு. அதையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ தான் மயில் நினைக்காங்க, நம்ம ஆட்டோவில் போனால் 300 ரூபா வேஸ்ட்டாக போய்டும், நடந்தே போய் 300 ரூபா மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு நடந்தே போகிறாங்க. வேர்த்து பூத்து வரதை பார்த்த
பாண்டி என்னம்மா இவ்வளோ ஏற்று பூத்து வர அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த மாதிரி சரணம்மா சாப்பாடு விட்டு நடந்தே வரேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தூரம் இருக்குது, ஆட்டோவில் வந்துருக்க வேண்டியதானே, அன்றைக்கி தான் சொன்னோம்லா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மிச்சம் தானே காசு, அதான் நடந்தே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய கெட்டிக்காரியாக இருக்கே, நீ சாப்பிட்டியாமா அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமேல் கிதங்க சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லும் சாப்பிட்டு தான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவே போயிருக்காங்க. ஆனால் வந்து சாப்பிடாம இனிமே தான் மாமா சாப்பிடணும், நீங்கள்லாம் சாப்பிடாம எப்படி மாமா சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. எப்பேற்பட்ட பிள்ளையா இருக்கு. கோமதி இதெல்லாம் கேட்டுக்கா, நோட் பண்ணி வச்சுக்கா. எப்படி அந்த பிள்ளை சாப்பிடாம வைக்காம அப்படி சாப்பாடு கொண்டு போகிறது பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதிக்கு பயங்கர டவுட் ஆகிடுது. நம்ம முன்னாடி தான் சாப்பிட்டா, இப்போ என்னென்னா என் புருஷன்கிட்ட சாப்பிட்லங்காளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ராஜி சொல்கிறாங்க, அத்தை நம்ம முன்னாடி தான் அவங்க சாப்பிட்டாங்க, அதுவும் நல்லா தானே சாப்பிட்டாங்க, சாப்பிடலன்னு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, அதாம்மா எனக்கும் குழப்பமாக இருக்குது, ஏன் இப்படி சொன்னான்னு தெரியல, ஒருவேளை மறந்துருப்பாளோ அப்படிங்கிறாங்க. அத்தை சாப்பாட்டை யாராவது மறப்பாங்களா அத்தை, படித்ததை மறக்கலாம், அது பிடிச்சதை மறக்கலாம், சாப்பிட்டதை எப்படி மறப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுதானே நானும் சாப்பிட்டதை யாரும் மறக்க மாட்டேன், அவன் யார் மறப்பா, இந்த பிள்ளை சொல்லுறது அதிசயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை இப்போவுமா தெரியல, மாமாவை ஐஸ் வைக்காங்க மயிலக்கா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் தெரியலை, ஆனால் அந்த பிள்ளை இந்த விஷயத்தில் போய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ராஜி நம்ம மீனாவுக்கு. இதுக்கு மீனா சொல்கிறாங்க, சரி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நாடகம் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி தான் விட தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா ரொம்ப இதாக இருக்குது, டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேங்க, இங்கிலீஷ் பேப்பர் கொஞ்சம் எடுங்கன்னு சொல்கிறேன், அவங்க ரொம்ப பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து ராஜிட்ட சொல்கிறாங்க, ராஜி பொண்ணையும் என்னையும் மாதிரி வந்து அவங்க யதார்த்தமாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஓவராக நடிக்கிறாங்க, அதனால் அவங்க என்ன தான் இந்த உலகத்துக்கு சொல்ல தெரியல, அவங்ககிட்டலாம் ஒன்றும் சொல்லாத, இப்போ நான் வேலைக்கு போய்ட்டு வந்த பிறகு என் பேப்பர் சம்மந்தமாக நான் எடுக்கேன், உன் பேப்பர் சம்மந்தமாக நீ எடு, சரியா, தெரியாத விஷயத்துக்கு யாராவது அவங்களோட படித்த பொண்ணு அந்த மேஜர் இருப்பாங்களா, அந்த பொண்ணை வர சொல்லுவோம், அப்படி எடுப்போம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைக்கா அப்படிங்கிறாங்க. அதான் நல்லது, நம்ம தங்கமையில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுக்க சொல்கிறோம், ஏன்னா நீ அன்றைக்கே சொல்லியிருக்க இந்த மாதிரி டியூஷன் எடுக்க நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாங்கான்னு சொல்லியிருக்க, அதையும் அது கேட்க மாட்டேங்குது. சரி ரைட், அது எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து வரட்டுக்கு வருவோம் பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு கிடக்காங்க. அந்த பிள்ளை நிறைய நகை போட்டு வந்திருக்கு, வச்சுருக்கேன் போகிறான்னு சொல்லி படம் பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. மாமாவையும் அத்தையும் கவர் பண்ண தான் முழு முயற்சியாக செஞ்சிட்ருக்காங்க, அதனால் இந்த வேலை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா நீங்கள் சொல்லதாங்க சரி, என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறேங்க, வேறு மேஜருக்கு ஆளை நான் கூப்பிட்றேன் இங்கிலீஷுக்கு அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் காலேஜில் படித்த பொண்ணுங்க இருப்பாங்களா கூப்பிடு, இல்லை உங்கள் சீனியரை கூட கூப்பிடு, ஏன்னா நம்ம வந்து வாடகை நம்ம டியூஷனுக்கு வரதை ஷேர் பண்ணிக்காங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா உங்களுக்கும் தரணும்லாக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே வேண்டாம் ராஜி, உனக்கு கிடைச்சா போதும் எதுவும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அப்போ ராஜி நினைக்கிறாங்க, மீனாக்கா சொல்கிறது சரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலேஜில் படித்தவங்கள ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி அந்த மாதிரி வரலாமா, இன்னைக்கு சரிதாக்கான்னு பேசுகிறாங்க. ஆமாம் நான் ஒரு இதில் வந்து கெஸ்ட் லெக்சராக போயிட்டுருக்கேன், இல்லை நீங்கள் வந்து எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பிஹெச்டி ஏதோ படிச்சுட்ருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்போ ஒன்றும் இல்லைக்கா நான் டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன், இங்கிலீஷ் மட்டும் எடுக்கலாமாக்கா அப்படிங்கிறாங்க. சரி நான் சும்மா தான் இருக்கேன், வரேன், எத்தனை மணிக்குன்னு சொல்லி வரேன் அப்படிங்கிறாங்க. டயத்தை சொல்கிறாங்க. ஏக்கா 6 to 8 டியூஷன் பசங்க வராங்க, உங்களுக்கு வசதி இருக்குமாக்கா அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைக் தான் வச்சுருக்கேன், வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வராங்க. இந்த சூழ்நிலையில் வந்து கிளாஸ்லாம் எடுக்காங்க. இதை பார்த்தா தங்கமேல் இது யார் புதுசாக வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. அக்கா அவங்கள மாதிரியே இவங்களும் எம்ஏ இங்கிலீஷ் தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு, நீங்கள் எந்த காலேஜ் படித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்க. இங்கே தங்கமேல் ஆகா நம்ம எதுவும் சொன்னால் சொதப்பிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க படித்த காலேஜே சொல்கிறாங்க. படித்த காலேஜ், நீங்கள் எந்த காலேஜில் படித்தீங்க அப்படிங்கிற, ஆமாம் அப்படிங்கிறாங்க. எந்த இயரில் படித்தீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஆகாயம் என்ன திருப்பி கேட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயரை சொல்லிடுவோம்னு சொல்லிடுறாங்க. அந்த இயரில் நானும் தான் படித்தேன், நானும் அதே மேஜர் தான், உங்கள்ட்ட நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் கூட உங்களை பார்த்ததில்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குக்கா, ஒரே இயரில் ஒரே கிளாஸில் படிச்சிருக்கீங்க, பார்த்தது இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் சமாளிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து என் உருவங்கள்லாம் வந்து சின்ன உருவமாக இருக்கும், இப்போ நான் உண்டானவொன்னே உங்களுக்கு அடையாளம் தெரியல நினைக்கிறேன், நீங்களும் எப்படின்னு தெரியல அப்படிங்க. நானும் அப்படி தான் சிஸ்டர், அதான் தெரியாமல் இருக்கும். உங்கள் பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆகா நம்ம பேரை கேட்டால் மாட்டிக்குவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தங்கமயில் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலா அப்படி ஒரு பேரில் இல்லை, சரி என் ஃப்ரெண்டு மற்ற ஃப்ரெண்ட்டை கேட்டால் தெரிஞ்சிரும்ல, இங்கே எனக்கு வேணால் அந்தளவுக்கு நான் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், எல்லாருக்குமே ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயில் திருதுன்னு முழிக்காங்க. உடனே ஆகா நம்ம மாட்டிக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ராஜி உங்களுக்கு காஃபி 2 பேருக்கும் தரட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு சமாளிச்சுட்டு நேராக போயிடுறாங்க. உடனே காஃபியை போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. எப்பா அந்த டியூஷன் பக்கத்துலேயும் போகக்கூடாது, போனால் குறுக்க மறுக்க கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுபோக இந்த ராஜி வந்து நம்மளை மாட்டி விட்டதுக்கே அவ்வளோ வர சொல்லியிருப்பா போல, அவன் என்னன்னா எந்த காலேஜில் படித்தேங்க, நான் அதே காலேஜ் சொல்லியிருக்கேன், இயரின்னு சொன்னால் அதே இயரில் தான் நான் படித்தேங்க, அப்படிங்கும்போது நம்ம மாட்டிவிடக்கூடாது எப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நேராக வீட்டுக்கு ஃபோன் அடிக்காமல், ஏம்மா ராஜி என்னை மாட்டி விட பார்த்தாம்மா, இந்த மாதிரி ஒரு பிள்ளையை வர சொல்லியிருக்கா, அந்த பிள்ளை வந்து இந்த மேஜர் அந்த மேஜருங்கிறா,
எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி விட்றி பார்த்துக்கலாம், அந்த செந்தில் மீனா வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க 2 நாள்னாங்க, 4 எவ்வளவோ பேசி அவங்க சுற்றிட்டு தான் கிடப்பாங்க போல அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து கல்லா உள்ள பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்போது இதை புடி கோமதி வை அப்படிங்கிறாங்க. எங்க கணக்கு பார்க்க வேண்டாமா அப்படிங்க, இன்றைக்கி ரொம்ப வசதியாக இருக்குது, அரசி கணக்கு பாருமா அப்படிங்கிறாங்க. கணக்கு பார்க்குறாங்க. உடனே ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க, அதோட 5000 கம்மியாக இருக்குது. உடனே பாண்டியன் முழிக்கிறாங்க, 5000 கூட வரணுமா அரசி, மறுபடியும் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலும் வைங்கன்றாங்க. மாமா இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லையே, நான் வந்து காலையில் எடுத்துக்கும் போது ஒரு அமௌண்ட் வச்சுருந்தேன், சாயந்தரமும் சேர்த்து வச்சுனேன், அமௌண்ட்டு கூட வரணும், ஒரு 5 ரூபா உதைக்க அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் நான் கல்லா பக்கமே வரல, இன்றைக்கி நீ கல்லா பக்கமே நீ உட்கார வைக்கல அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் சொன்னேனாடா, இன்றைக்கி பூரா டெலிவரி தானே பண்ணிகிட்டு இருந்தேன், குமரேச மாமா நீனும் டெலிவரி தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, நான் தானே கடையை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. செந்திலும் கடைக்கு வரல, கதிரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, ஒழுங்காக யோசனை பண்ணி பாருங்கப்பா, ஏதாவது காசு கீசு இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் நீ வரலா கடைக்கு, அதனால் பணம் பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, என்ன மாமா எப்படி பேசுகிறீங்க, அவர் எந்த பணத்தை மாமா எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாதுமா, செந்தில் கல்யாணத்துக்கு கோமதி பீரோவில் பணத்தை திருடி தான் வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்கானுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம். ஓ, இந்த மீனா வந்து ஓவராக படம் போட்டுட்ருக்கா, அந்த மீனா கூட வீட்டில் திருட்டு பணத்தில் தான் கல்யாணம் முடிச்சாளா, கல்யாணமே திருட்டு கல்யாணமா, சரி சரி இருக்கட்டும், என்றைக்காவது ஒரு தேவை இன்றைக்கி பேசுவா, அன்றைக்கி நான் வசமாக அவளை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் சொல்கிறார், எப்படா அது வீட்டில் எடுத்தேன், அதையுமே நான் சொல்லிட்டேன் என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னடா சொன்னேன், சரவணனை மாட்டி விட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமா கொடுங்க, இன்னமும் அது நடக்காது அப்படிங்கிறாங்க. நீ கடைக்கு வரல, நான் அதை பற்றி பேச வரும்ல, சரியா, நான் நாளிலேருந்து கணக்கு பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேளை நம்ம மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மறுநாள் விடியுது, அதே மாதிரி சமையல் பண்ணி கடைக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, இவ்வளோ சொல்கிறாங்க, வேண்டாமா கடைக்கு தினம் சமந்துட்டு இருக்காத, அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்காது. பழனிலாம் உங்கள் மச்சான்கிட்ட வந்து உங்கள் மாமான்கிட்ட வந்து ஏச்சு வாங்கிட்டே தான் இருப்பான். அப்படிங்கும்போது வந்து அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். செந்தில் வந்து அதிகம் பேசிக்க மாட்டான் எப்பாட்ட, மதியம் ஒரு நேரம் தான் ரெஸ்ட் எடுப்பான் அவனுவன். அதனால் அந்த ரெஸ்ட்டு கொஞ்சம் கொடுப்போம், அதனால் வீட்லேயே வந்து சாப்பிட்டு போட்டோம் அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, இளம் வயசில் தானே உழைக்கணும், இந்த வயசில் உழைக்காமல் எந்த வயசில் உழைக்க போகிறாங்க, மாமாவே இந்த வயசில் உழைக்காங்க, கொஞ்சம் வயசுக்காரங்க கொஞ்சம் உழைச்சி பணம் சம்பாத்தியம் பண்ணால் நல்லது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ராஜிக்கு சரியான கடுப்பாகுது, என்னக்கா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்னைக்கு வந்து மீனா வந்துடுறாங்க. வந்தோடனே மீனா வா வா அப்படிங்கிறாங்க. என்ன பார்சலும் கையுமா இருக்காங்களா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை கேரியர் தூக்கிட்டு கடைக்கு போகிறாங்க, வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு தங்கமயில் புரியுதா புரியலையா, என் வீட்டுக்காரர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கடையிலே இருப்பார், ஏன்னா மதியம் ஒரு நேரம் தான் அவர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பார், கொஞ்சம் படுத்து தெரிஞ்சுட்டு போவார், அதுவுமே நீங்கள் சாப்பாடு கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மாமா வந்து நான் சாப்பாடு கொடுக்குறத பெருமையாக நினைக்காரு, நானும் பெருமையாக நினைக்கிறேன், அதனால் நான் கொண்டு தான் போவேன் மீனா, உங்களை மாதிரி உங்கள் சொல்ல கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் வந்து பார்த்து கட்டின பொண்ணு, சரியா, நீங்கள் வீட்டு திருட்டு பணத்தில் திருட்டு கல்யாணம் பண்ணிவங்க, நீங்கள் சொல்லி நான் கேட்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மரியாதையாக பேசுங்க தங்கமயில், பிறகு மரியாதை கட்டுரும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜியும் கோமதியும் விடுங்கக்கா, என்ன பேசுகிறா பேச்சு, திருட்டு கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா, எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணியிருக்கோம், இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில், என்ன பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க, தம்பி நீங்கள் திருடலை, ராஜியோட புருஷன் திருடி தானே பணம் கொடுத்துருக்கா, அந்த திருட்டு தான் கல்யாணம் நினச்சா தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி, இப்படிலாம் பேசாதம்மா தங்கமயில் அப்படிங்கிறாங்க. மாமா தானே சொன்னாங்க, நேற்று சொன்ன போய் தானே எனக்கு தெரியும், நான் வரதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எனக்கு எப்படி தெரியும், மாமா சொன்னாங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் கேட்குறாரு, அம்மா இதெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு அண்ணி முன்னாடி அப்பா சொல்லுவாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் இதை சொல்லலை, கதிரை தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி கேட்குறாங்க, என் வீட்டுக்காரன் மட்டும் சத்தம் போடலாமா அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தால் நான் என்ன சொல்கிறது, எல்லா பிள்ளைகளும் தான் வேணும், எல்லா பிள்ளைகளும் நாங்கள் வந்து நல்லதாக நினைக்கிறோம், அவர் கோவத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டார், அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அவங்க பிடிச்சி பேசுனது பிரச்சனையே கிடையாது, அது அவங்க அப்பா பிள்ளை என்னத்தையும் பேசிட்டு போகிறாங்க, எங்கள் மாமான்ட்டு போயிடும், தங்கமயில் எதுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா சொன்னாங்க, நான் கேட்டேன், சரியா, உங்கள் அளவுக்கு எங்கள் கல்யாணம் முடியலை, என் கல்யாணம் வந்து அரேஞ்ச் மேரேஜ், எங்கள் மாமா விரும்பி எங்கள் அத்தை விரும்பி தான் நீ கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க, இத்தனை பொண்ணாகன்னு பேசி, உங்களை மாதிரி ஒன்றும் இல்லாமல் வரல, உங்களை மாதிரி வந்துட்டு திருட்டு கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அக்கா இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கட்டுருங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன மரியாதை கட்டுரும், ஏற்ற வீட்டிலேருந்து இந்த வீடு நல்ல வசதியாக இருக்குன்னு சொல்லி இந்த வீட்டை பார்த்து வந்துட்டா தானே அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு கோமதி சொல்கிறாங்க, தங்கமயில் இதுக்கு மேலே வாய் பேசாத, நீ சாப்பாடு கொண்டு போறியா, கொண்டு போ அப்படிங்கிறாங்க. அதனால் கேரி எழுத்திட்டு கடைக்கு போகிறாங்க. என்னமெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க.
பிறகு என்ன செய்ய லூஸ் மாதிரி பேசுகிறா, நம்ம அதுக்கு பதில் பேசியிருந்தா நல்லா இருக்காது. எதிர்த்த வீட்டில் நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருந்தோம்னா சண்டை வருதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம இப்போ கொஞ்சம் சுமூகமாக இருக்கும், அதே மாதிரி இருந்துட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் இப்போ தான் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், எப்படி இருக்கியே எப்படி வந்தீன்னு கேட்கல. திருட்டு கல்யாணம் பண்ணவங்க வீட்டில் பணம் திருட்டி தானே பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி விடு, எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. கவலைப்படலை, ஆனால் இவ்வளோ சீப்பாக இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ராஜை வந்து ஒரு மாதிரி நடத்திருக்காங்க டியூஷன் விஷயத்தில். எனக்கு ராஜி சொல்லி வருத்தப்பட்டா அப்படிங்கிறாங்க. என்னடி வருத்தப்பட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் இருக்கிறாங்க, எம்ஏ படித்து இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க, ஒரு பேப்பருக்கு ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா போதும், நான் ஏன் படித்த பேப்பரை சொல்லி கொடுத்துருவேன். அந்த பிள்ளையும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும், எனக்கும் டியூஷனுக்கும் பேராயிரும். ஆனால் செய்ய மாட்டேன்ட்டாங்க, அதனால் வந்து நான் வெளியிலேருந்து ஆள் வர வைக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு பொண்ணு வந்துட்டு பேசிகிட்டு இருந்துச்சு, அதுதான் வந்தாளா, சும்மா கொஞ்சம் நேரம் வந்துட்டு பேசிட்டு போகணுன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. பேசிட்டு போதுக்காக வரல, அவங்க இங்கே டியூஷனில் பார்ட்னராக சேர்த்துருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள் எடுக்கிறதுல ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த தங்கமயிலுக்கு ஏன் இப்படி, அப்போ அது வேணால் அவன் வாங்கிட்டு வந்துட்டானா ஒரே வீட்டுக்கு பைசா வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்றாங்க, நான் பாதி கூட தரேன்னு சொல்லிட்டேன். அந்த அக்கா வந்து எம்ஏ எடுக்க வர இந்த அக்கா பாதி நான் தரேன்னு சொன்னால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எடுக்கிறீங்க நீங்களே வச்சுக்கோங்க, வர்றதுக்கும் போகிறதுக்கும் பெட்ரோலுக்கு மட்டும் தாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பெருந்தன்மை அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளை இப்படி ஓடி ஓடி எல்லோரும் சாப்பாடு கொடுக்கா ஹெல்ப் பண்ணுறா, சரி அதே மாதிரி ராஜிங்க ஹெல்ப் பண்ணானே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இதெல்லாம் நடிப்புத்த, இதெல்லாம் ரொம்ப காலம் ஓடாது அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே செந்திலுங்க வா அப்படிங்கிறாங்க. நமக்கு நீ எதுக்கு அண்ணி ஒரு மாதிரி பேசிட்டு கொடு, அவங்க தான் பேசுகிறாங்கன்னா பதில் நீ பேசுவியா அப்படிங்கிறாங்க. செந்தில் நீ என்ன நினச்சிட்ருக்க, அவங்க நம்மளை திருட்டு கல்யாணம் பண்ணோம், திருட்டு பணத்தை வச்சு தான் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் அவனோட பணம் எல்லாமே பண்ணோம். கதிர் வந்து ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும்னு எடுத்து வந்திருக்கான், அதையும் உண்மையை சொல்லியாச்சு, வச்சாச்சு, நான் கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டேன். மாமா தான் வேண்டான்னு சொன்னாங்க, எதனாலும் மாமா கேட்கணும், உங்கள் அண்ணி நொண்ணி கேட்குறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி கூட கத்தாத, நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படிங்க. இப்போ தாங்க வந்திருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் வந்தோடனே என்ன செந்தில் வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வந்துட்டான், தங்கமயில் சாப்பாடு கொண்டு வந்தால அப்படிங்கிறானா. இடையில வந்துட்டேன், சாப்பாடு கொண்டு வந்துட்டான், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் கல்லால் இருந்துக்காமான்னு சொல்லியிருக்கேன். ஏங்க அவங்களாம் கல்லால் இருந்தால் சரி வருமா அப்படிங்கிறேன். ஏன் சரி வராது, வியாபாரம் தான் எல்லாம் க்ளீனாக பார்க்கலாம், சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு கல்லால் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் போன பிறகு நேராக செந்திலுக்கு நம்ம சரவணன் சாப்பாடு கொண்டு போகிறா. அந்த பிள்ளை இந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே செந்தில் வந்து தமிழ்நாடு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. வந்துட்டு கடைக்கு வர மாட்டானா, ரெஸ்ட் எடுத்து தான் இருப்பானா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் வந்திருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே அப்படிங்கிறாங்க. பொம்பளை பிள்ளை நம்ம வீட்டின் மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு கல்லால் வந்து உட்காந்து வியாபாரம் பார்த்துட்ருக்கு, இவன் பொம்பளையால் படுத்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மீனாவுக்கு சரியான கடுப்பாயிருது. உடனே நேராக மீனா வெளியே போகிறாங்க. மாமா இப்போ தான் வந்திருக்கோம், வந்தவங்க வராதவங்க இப்படி பேசுறீங்க மாமா, தங்கமயிலன்னா எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமயில் இப்படி பேசுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் சொல்லாமல் எப்படி தங்கமயில் தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நேற்று நான் ஏதோ கோவத்தில் சொன்னேன், மற்றபடி நம்மளை எதுவும் நினச்சிக்காதீங்க, செந்தில் நீ ரெஸ்ட் எடுப்பா அப்படின்ட்டு கிளம்புறாரு. இல்லைப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு கிளம்புறாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுறா, அப்பா தானே ஏதோ லூஸ் வாக்கில் பெஸ்ட்டு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. என்னம்மாம்மா செந்தில் வந்துட்டார், இன்னும் கடைக்கு வரலையா, கூப்பிட்டு வந்துருக்க வேண்டியதானே, நீங்களே வயசான காலத்தில் கஷ்டப்படுறீங்க, அவர் வந்தானே அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விடுதாங்க. இல்லைம்மா வெளியூர் போய்ட்டு வந்திருக்கான், ஏன்னா பஸ்ஸில் எப்படி இருந்துச்சோ மேடு பள்ளமாக இருந்திருக்கும், அதனால் உடல் வலி கொஞ்சம் இருக்குது தனமா செய்யும், அதை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இளம் வயசில் உழைக்காமல் எந்த வயசில் உழைக்க போகிறாங்க செந்தில் தம்பி, நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கலாம், ஒன்றும் இல்லை நான் சாப்பாடு வந்து சரணமாக கொடுத்துட்டு நான் அவர் அனுப்பி விட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் வந்து நேராக போய் நான் வந்து சரணமாக சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லாவுக்கு போகிறாங்க. இங்கே வழக்கம் போல் கல்லால் இருந்துட்டு ஒரு ஏறத்தை அடிச்சிருந்தாங்க. நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு மாமா சாப்பிடுங்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கல்லால் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ சரணமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் பைசா எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கேயும் கேமரா இல்லை, இங்கேயும் கேமரா இல்லை, அங்கே 5000 எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே சரவணா வந்து அவங்க இப்போ தங்கமயில் போனோன்னு கணக்கை பார்க்குறாரு. 5000 கம்மியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காரு. 2 நாளாகவே பணம் செட்டாச் ஆகுது, போனட்டு எப்படி சமாளிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே விற்காத மாதிரி ஒரு 5000 பொருள் விற்காத மாதிரி காட்டுறாரு. அந்த சூழ்நிலையில் இப்போ இவரும் பாண்டியனும் செக் பண்ணி பார்க்குறாரு. ஒரு 5000 இன்றைக்கும் கம்மியாக இருக்குது, என்ன தொடர்ச்சியாக ஒரு 5000 மட்டும் காணாமல் போகுது, யாரும் எடுக்க மாட்டாங்க இங்கே, கல்லால் யாரும் கை வச்சது இது வரைக்கும் இல்லையா, கோமதி பீரோவில் வேணால் கேட்டு வேணால் எடுப்பானுங்க, இல்லைன்னா கேட்காம எடுத்தாலும் சொல்லிடுவானுங்க, கடையில் யாருமே எடுக்க மாட்டானே, கதிர் முதற்கொண்டு எடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பாண்டியா ரொம்ப யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லாமல் அப்படின்றாங்க. ஒரு வேளை நம்ம கும்பராசி மாமாட்ட கேட்டோம்னா அவரும் வருத்தப்பட்டுறக்கூடாது, பழனி எடுக்கவே மாட்டான், இவ்வளோ காலம் நம்மகிட்ட இருக்கான், என்ன மாதிரி பெரிய வசதியாக இருக்கணுமா, அவன்கிட்ட போகாமல் பெத்த பிள்ளை மாதிரி நம்மகிட்டே இருக்கானே, அவனும் எடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு போகிறாங்க.
வீட்டுக்கு போனோடனே அவருக்கு மனசில் ரொம்பவே யோசனையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம கோமதிட்ட தான் வேணாலும் பணம் கொடுத்து வைக்கோம், ஒரு மிச்சமும் இல்லை. தங்கமயில் வந்து இவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறா, அதனால் வந்து கல்லாச்சாவி அவட்ட கொடுத்துருவோம். அது போக இங்கே வரவு செலவு மட்டும் அவள் பார்க்கட்டும், நம்ம அவள் பீரோவில் பணம் இருக்கட்டும், அந்த சீதேவி கிட்ட இருந்தாவது பணம் பொருவட்டும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு முடிவெடுக்கணும் அப்படி தான் கூப்பிட்ருங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பான்னு எல்லோரும் கேட்குறாங்க. இல்லை இன்னையிலேருந்து இந்த வீட்டு மூத்த மருமக தான் வந்து பீரோ சாவியை வச்சுருப்பா, அவள் தான் வரவு செலவு பார்ப்பா, கடையோட வரவு செலவு நோட்டு எல்லாம் அவட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. குறிப்பாக மீனா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இந்த இந்த தங்கமயில் வந்து நடிக்கிறாங்க, இது புரியாமலாம் மாமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜ் கேட்குறாங்க, என்னக்கா இப்படி நடக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. இங்கே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க கோமதி. ஏங்க இவ்வளோ நாளாக நான் தானங்க வரவு செலவு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. கோமதி நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 8 வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா, அது போக உலக நடப்புன்னு தெரியுது, அது போக இந்த வீட்டு வருமானத்தில் அது ரொம்ப அக்கறையாக இருக்குது. மதியம் வந்து வீட்டில் சாப்பிட்டா வியாபாரம் குறைஞ்சிரும் வச்சிரும் அப்படிலாம் நினச்சி மதியம் சாப்பாடு சம்மந்து கொண்டு கொடுக்குது. நியாயப்படி இந்த வீட்டு கல்லாலாம் அந்த பிள்ளைகிட்ட தான் இருக்கணும். வரவு செலவு அவள் பார்த்தா தான் சரியாக வரும், தங்கமயில் பார்த்தா தான் சரியாக வரும். சரவணா நான் பிடி இந்த சாவியை வீட்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோன்னு பாரு அரசி அப்படின்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி 60,000 வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 60,000 வச்சுக்க தங்கமயில், இன்னும் வரவு செலவெல்லாம் நீ தான் பார்க்குற அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. கோமதி உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒரு 15 லட்ச ரூபா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையும் விட்டு கொடு அப்படிங்கிறாங்க. எல்லா பணத்தையுமே தங்கமயில்கிட்ட கொடுக்குறாங்க. தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம வாழ்நாளில் இவ்வளோ பணத்தை மொத்தமாக பார்த்ததே இல்லை, அதுவும் நம்ம நிர்வாகிக்கு இது மாதிரி வந்திருக்க, சரி பயங்கர சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமில் கொண்டு வைக்காங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு அளவுக்கு கிடந்த சந்தோஷம். இங்கே வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஜாமாகி உட்காந்துருக்காங்க. அப்போ கோமதிட்டு எல்லாருமே கேட்குறாங்க, என்னம்மா நீ கல்லாச்சாவியை கொடுத்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுட்டு கேட்குறாங்க. டேய் பேசாத, நீனே இப்போ பேசியிருக்க, ஆனால் கஷ்டமாக இருக்குடா, அவங்க அப்பா ஏன்டா அப்படி பண்ணுறாங்க எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, எனக்கும் புரியலத்த அப்படின்னுட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, மீனா எனக்கு புரியுது, தங்கமயில் கரெக்டாக நடித்தாங்க, அவங்க கதையை பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து கல்லாச்சாவியும் கைப்பற்றிட்டாங்க. போகிற போக பார்த்தா அந்த வீட்டை விட்டு நம்ம எல்லோரும் போண்டிருக்கோம், வீடு எனக்குன்னு சொல்லுவாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அது எப்படி சொல்லுவா, வீடு என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் பேரில் இல்லை, வீடு மாமா பேரில் இருக்குது, உளராதீங்க, இன்னும் நீங்கள் கரெக்டாக இருங்க, இல்லைன்னா சரி வராது. நீங்கள் நிர்வகிக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்கள் பசங்களை உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி வரும். நாளைக்கு தங்கமயில் தான் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை வருஷத்துக்கு இப்போ குடும்ப பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. கேட்கும்போது வந்து எதுக்கு தம்பின்னு சொல்லி பேசுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்கன்னா ஏன்டா செந்தில் செய்யலை, ஏன் கதிர் செய்யலை, ஏன் சரவணா செய்யலைன்னு நீன்னு கேட்க முடியும், ஆனால் அவங்க கேட்க முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க. அவன் எனக்கு புரியுதுடி, உங்கள் மாமா வாங்கி கொடுத்தாரடி, எப்படி வாங்குறது, திருப்பி தந்துடுவாளா அப்படின்னு கேட்குறான். அது எப்படி தான் தருவாங்க, பணம்லாம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரவணன் தூக்குறான், மொட்டை மாடிக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதை உடைச்சிட்டாங்க. அம்மாவை ஃபோன் அடிக்காங்க, அம்மா என் கதை பூராமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா, நான் கல்லால் தினம் வந்து எங்கள் மாமா கல்லாலையும் ஏறம் அடிச்சிருவேன், என் வீட்டுக்கார் கல்லாலையும் ஏறம் அடிச்சிருவேன். இப்போ வந்து பீரோ சாவி என்கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ லட்சக்கணக்கான பணம் என் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லாமே வந்துருச்சுமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அதில் எத்தனை லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. எம்மா கிட்டத்தட்ட ஒரு 17 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குமா அப்படிங்கிறாங்க. 17 லட்ச ரூபா இருக்குமா, சரி ஒன்றும் இல்லை, அந்த பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பார், அதில் ஒரு 50,000 எடுத்தால் தெரியுமா உங்கள் மாமாவுக்கு அப்படிங்கிற. அதெல்லாம் தெரியாதுமா, இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் போதும், அவர் எண்ணிலாம் பார்க்க மாட்டேக்காரு, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒரு 50,000 எடுத்துரு, அதுக்கு போல் வந்து அந்த கல்லால் இருக்கிற பணத்தெல்லாம் நீ வச்சுக்கிட்டே இருக்காத, வீட்டில் திடீர்னு மாப்பிள்ளை வந்து தேடி பார்த்தாலும் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, என்னம்மா செய்கிறது அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு நீ சாப்பாடு கொண்டு போகல, சாப்பாடு கொண்டு போகும்போது 2 கல்லாலையும் அடித்த பிறகு எனக்கு ஃபோன் அடி, நான் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீனும் பத்திரமா வச்சு விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டி கொஞ்சம் கொஞ்சமாக கடன்காரனு பூரா கொடுத்து முடிச்சிருக்கேன், முடிச்சுட்டு உன் புருஷன் பேர்லேயும் உன் பேர்லையும் நான் சொத்து வாங்குறேன் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. சரிம்மா கடன்காரங்களாம் கொடுக்காதம்மா, கடன்காரன் கொடுத்தா நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால் நானும் என் புருஷனுக்கும் பேரில் சொத்து வாங்குமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் சொத்து வாங்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலை பற்றி பெருமையாக நினைக்காங்க மாமா. பத்தியாடி உங்கள் அக்கா எவ்வளோ மயில் எந்த அளவுக்கு ஆகிட்டான்னு அப்படிங்க, என்னம்மா ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. இப்போ வரவு செலவு பூரா அவள் தான் பார்க்கா, இப்போ லட்சக்கணக்கான ரூபாய்க்கு அவள் தான் அதிபதி அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா இந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சுனா போயிருக்கா அப்படிங்கிறாங்க. ஏண்டி கூறு கட்டவளை, அவள் வந்து கல்லாச்சாவி அவள்கிட்ட தான் இருக்குது, என் மாமா வந்து யாரையுமே நம்புறதில்லை, அவளை தான் நம்புதாரு, கல்லாலேயே அவள் தான் மதியம் வந்து உட்காருதா, இந்த கல்லால் ஏற அடிக்கிறா, அவன் புருஷன் கல்லால் ஏற அடிக்கிறா, அது போக மாமா கொடுக்குற வரவு செலவில் அது ஏறம் அசால்ட்டாக அடிக்க முடியும், மாதம் வந்து கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அவளுக்கு அசால்ட்டாக கிடைக்கும்டி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா இப்படி அக்கா பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. இன்னும் நீ எது படிக்கணும்னு படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கெல்லாம் வந்து இவ்வளோ நகைலாம் போட்டு கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மயிலோட தங்கச்சி சொல்லுதாங்க, ஏம்மா அக்கால மாதிரி எனக்கு போலி நகைலாம் போட்டோன்னா கல்யாணம் முடிச்சு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இருடி, என் தான் வந்து மாதம் 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அடிக்குது லெவலுக்கு வந்துட்டாலே, இனிமேல் தான் நம்ம நகை போட்டுடலாமே
ரூ. 4,00,000 இருந்தாலே உனக்கு 10 பவுன் நகையை நான் ரெடி பண்ணி தந்துடுவேன். இப்படி நம்ம என்னெல்லாமோ செய்யலாம். அதுபோக தங்கமயில் பேர்லையும் உன் பேர்லையும் சொத்து வாங்கிடலாம் பாட்டில் இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இதே மாதிரி வழக்கம் போல் நடந்துகிட்டே இருக்குது. நிறைய நாள் பணம் காணாமல் போகுது. ஷார்ட்டேஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே உறுத்தலாக இருக்குது. அங்கே சரவணனுக்கு ரொம்ப மனசாட்சி குத்துது. தினம் 5,000 நம்ம வந்து குறைச்சி கணக்கை உனக்கு இவ்வளோ தான் விற்றுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் பொருளெல்லாம் விற்குது. உண்மையிலே நம்ம மனசாட்சிக்கு எதுவும் பண்ணுறோமா இல்லை யார் தான் எடுக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாரு. ஓனர்கிட்ட சொன்னாலும் ஓனர் நம்ம மேலே தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இங்கே பாண்டியனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான் கடையில் இருக்கோம். யாருமே பணத்தை எடுக்க மாட்டாங்க. நானே எடுத்துக்க மாட்டேன். அதுபோக தங்கமயில் பிள்ளைகிட்ட பணத்தை கொடுக்குற வைக்கிறது இங்கே கணக்கு முடிச்சுட்டு தான் கொண்டு கொடுக்கும். அப்போ யாருமே எடுக்க வாய்ப்பில்லை. பணம் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. பேசாமல் நம்ம சிசிடிவி கேமராங்காங்கள அதை வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாரு. அவங்க எவ்வளோ வரும் தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. தம்பி இவ்வளோ ரேட்னா அதிகமாக இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு நீங்கள் ஒரு வாட்டி வைக்கிறது தான், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் மட்டும் தான், அதுக்கு ஒரு 200 300 500 தான் ஆகும், ஒரு நேரம் செலவு தான் அப்படிங்கிறாங்க. சரி நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போய் பலமாக யோசிக்காங்க. என்னங்க யோசிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பணம் காணலாம் வைக்கலன்னு சொல்லி நம்ம கோமதி சொன்னோம்னா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. தினம் நம்ம கல்லால் 5,000 காணாமல் போகுது கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோமதி, தினம் 5,000 காணாமல் போகுது. நான் யார்கிட்ட கேட்கணுன்னு தெரியல. ஆனால் வந்து பழனியும் குமரேசமும் எடுக்கவே மாட்டான். செந்திலும் வந்து வெளியூர் போய்ட்டு அவனும் எடுக்க தொடவே மாட்டாங்க எல்லா பக்கத்தில். ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு 100 ரூபா எடுத்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ தினம் 5,000 காணாமல் போகுது. அது தனியாக தெரியுது பார்த்துக்கோ. 100 200னா தெரியாது. அதான் என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்க. அதாங்க சிசிடிவி கேமரா வைக்கலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அது என்னென்னு பாருங்கள் அப்படிங்கல. அவனும் 15,000 20,000 ஆனுங்க, அது வேஸ்ட்டு தானு நினைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சரவணன் வேலையை போய்ட்டு வராரு. வந்தோடனே என்னடா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தினம் கல்லாலேருந்து 5,000 காணாமல் போகுது. எப்படி தான் ஓனர்கிட்ட கணக்கு கொடுக்கணும்னு தெரியாமல் தினம் கள்ளக்கணக்கு காமிக்கிறோமா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற பணம் இப்போ எங்கடா போகுது அப்படின்னு தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. ஓனர்கிட்ட சொல்லி சிசிடிவி வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கோமா அப்படிங்கிறாங்க. நீ சொல்லிடுடா, அப்பா கடையில் கூட தினம் 5,000 காணாமல் போதான் தான் கேமரா வைக்க போகிறாராம் அப்படிங்கிறாங்க. என்ன 5,000 கனெக்டாக காணாமல் போதா அப்படிங்க. அம்மா காணாமல் போதான் தான் சிசிடிவி வைக்க போகிறாரு, அது வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுதான் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா இருக்கார் உங்களுக்கு பேச அப்படிங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. தினம் எங்கள் கல்லால் கூட பணம் காணாமல் போகுதுப்பா, சிசிடிவி வைக்கிறதுக்கு எவ்வளோப்பா வருது அப்படின்னு கேட்குறாங்க. 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ள வைக்கணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணா என் ஓனர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சார் நம்ம கடையில் வந்து சிசிடிவி வச்சுருவோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி அதை வைக்கணும் தான் நினச்சேன், அது எவ்வளோ வரும் என்ன வரும் ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறாங்க. 15 ரூபாய்க்குலேருந்து 20 ரூபா வருமா, எங்கள் கடைக்கு வந்து சிசிடிவி வைக்க போகிறாங்களா, அது சம்மந்தமாக பேசும்போது தான் நான் உங்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி நம்மளுக்கும் சேர்ந்தாப்புல வைக்க சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் அவங்களுக்கு ஃபோன் அடிக்காங்க. 2 கடைக்கு வைக்கணும், 2 கடைனா குறைச்சி பழசுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் 2 கடைங்கும் போது வந்து எங்களுக்கு 14 ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன்ட்ட சொல்லுறாரு. டேய் நம்ம 2 கடைக்கும் சேர்த்து வைக்கிறனால கம்மியாக கேட்குறான், 14,000 வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கடைக்கும் சேர்த்து வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இந்த விஷயம் வந்து தங்கமயிலுக்கு சுத்தமாகவே தெரியலை. இவங்க சிசிடிவி வச்சுட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க வழக்கம் போல் சாப்பாடை கொண்டு போகிறாங்க, சாப்பாடை கொண்டு வச்சு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பரிமாற்று செந்தில் பேசுகிறார். அண்ணி நீங்கள் கொண்டு வரதானே எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் சாப்பாடு கொண்டு வராமல் இருக்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் அப்பா சாப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் கொண்டு வர வேண்டாம்னு சொல்கிறீங்க, உங்கள் அப்பாட்ட சொல்லிடுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆஹா அப்பாட்டெலாம் அண்ணி மாட்டி விடாமல் போலன்னு சொல்லிட்டு இல்லை நீ அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு. கல்லாவணி இருப்பான் கொஞ்சம் வெளில போய்ட்டு வரேன்ட்டு அவர் கிளம்புறாரு சாப்பிட்டு. இது சொன்ன வழக்கம் போல் 5,000 எடுத்துடுறாங்க தங்கமயில். இது வந்து சிசிடிவியில் பதிவாயிருது. இப்படியாவது இங்கே அதுக்கப்புறம் சரவணன் கடைக்கு போகிறாங்க. சரவணனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அங்கே கல்லால் ஒரு 5,000 எடுத்துடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து போயிட்டு வராரு. அப்போ காலையிலேருந்து ஒன்றதை அப்படியே செக் பண்ணி மதியம் வரைக்கும் பார்ப்போம்னு பார்க்குறாங்க. அங்கே கல்லாவில் கை வைக்கிறது 5,000 எண்ணி எடுக்கிறாங்க. தங்கமயில் எடுத்து சேலக்கில் ஒழிச்சு வைக்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னங்க தங்கமயில் பொருள் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் அங்கே சரவணன் இதுலேயும் எடுத்துகிட்டு பணத்தை எடுத்துகிட்டு பீரோவில் சிலையில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க நேராக அப்படி இடத்துக்கு நடந்து போகிறாங்க. இங்கே ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாக இருக்குது பாண்டியனுக்கு. என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கே கேமராவை பார்க்குறாரு. சரவணனுக்கும் தெரிஞ்சது தங்கமயில் தான் ஏற எடுக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னா சரவணன் ரொம்பவே ஷாக்காக இருங்க தங்கமயில் பணம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் மனசே கேட்கல பாண்டியனுக்கு. பாண்டியன் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. இவங்க பணம் இங்கே 5,000 எடுத்த பணத்தை வந்து
அவங்க அப்பா வாங்கிறதுக்கு ஒரு இடத்துல நிற்காரு. அவங்க அப்பாட்ட கொண்டு கொடுக்காங்க. எப்பா இது வரைக்கும் நான் வந்து வீட்டில் எடுத்த பணத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரியா இன்றைக்கி 5000 5000 10,000 எடுத்திருக்கேன். நைட்டு வந்து 5000 எடுப்பேன். அங்கே மாமா தர வரவு சொல்லலை. அதை நாளைக்கு வரும்போது தந்துடுவேன். இதில் 15,000 இருக்குப்பா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. வீட்டில் உள்ள பணத்தை கல்லால் உள்ள பணத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு சரவண கல்லால் எடுத்த பணத்தையும் கொண்டு தான் அந்த புள்ள தனை வீட்டில் கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாரு. இதை திரும்பி பார்க்குறாங்க தங்கமேல். பார்க்குறாங்க மாமா நிற்கிறாங்க, அவங்க அப்பாவும் நிற்கிறாங்க. தங்கமேல் அப்பா என்ன சொல்லனே தெரில. இல்லை எங்கள் அப்பா என்கிட்ட தந்து வச்சுருந்தாங்க, அதான் கொடுக்குறேன் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வரையாமல் வீட்டுக்கு வரையாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு தங்கமேலை. தங்கமேலுக்கு ரொம்ப குழம்பா இருக்குது. ஒரு வேளை தெரிஞ்சிருச்சா, நம்ம பேசுனது கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. நம்ம அவங்க அப்பா இங்கே வரைக்கும் வந்திருக்காங்க, வீட்டுக்கு கூப்பிட்டானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் விஷயம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல் அப்படின்னு எனக்கு ஃபோன் அடித்தாங்க, அதான் பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரி சரி சரவணன் சாப்பாடு கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வீட்டில் கொண்டு விட்டுருந்தாங்க. உடனே மொட்டை மாடிக்கு போகிறாரு பாண்டியன். நேராக அங்கேருந்து சரவணன் ஃபோன் அடிக்காங்க. சரவணா அவன் கல்லால் 5000 நீ காணாம போச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. எடுத்தது யாருன்னு தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஆகா நம்ம இது மயிலுன்னு சொன்னால் தான் நம்ம மாட்டி விடுமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா தெரிலப்பா, அதான் உருவம் தெரிலப்பா அப்படின்னு இருக்காங்க. அது லேடிஸ் தானே மக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. அது உன் பொண்டாட்டி தானே அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா உன் பொண்டாட்டி தான், உன் பொண்டாட்டி தான் வந்து தினம் கடைக்கல்லாவில் எடுத்துகிட்ருக்கா. அவகிட்ட வரவு செலவு பார்க்கலாம் மொத்தமாக கொடுத்தாச்சு. இப்போ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுத்துட்ருக்கா. இது என்ன செய்யனே தெரியல. ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டு இருந்தால் நான் பார்த்துட்டேன். அங்கே சமாளிக்கிறாங்க, நான் பேசுகிறதையும் கேட்டுட்டேன். ஆனால் அந்த பிள்ளை நான் சரியாக கேட்கலன்னு நினச்சிட்ருக்கு. இதை எப்படியாவது பேசி புரிய வைக்கப்பார். சரியா இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க. நான் எதையாவது பேசினா அந்த 2 மருமகளுக்கு வந்து எப்படி நினைக்காங்கன்னு தெரியாது. சரியா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். இன்னமும் உன் பொண்டாட்டி வந்து கடைக்கோ உன் கடைக்கோ எங்கள் மளிகை கடைக்கோ சாப்பாடு கொண்டு வர வேண்டாம் நீ சொல்லிடு. அப்படி சொன்னால் மட்டும்தான் அது சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. அப்பா வீட்டு வரசெல்லாம் அவதானப்பா பார்க்கா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அவள் தான் பார்க்கா. அதில் எவ்வளோ எடுத்துருக்கா வச்சுருக்கான்னு தெரில. நம்ம உள் வீட்டு பிள்ளையா இருக்கா, நம்மளை வந்து அவளை நம்ம டபார்னு கேட்க முடியல. அதுபோக வந்து இது வேறு மாதிரி போயிடக்கூடாது. அதனால் வந்து கல்லாச்சாவியை மட்டும் எப்படியாவது அம்மாவுக்கு மாற்றி கொடுக்கணும். நைட் இன்றைக்கி நம்ம நீ வந்த பிறகு பேசிக்கிடுவோம் அப்படிங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சரவணனுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. அப்பா கடையிலையும் கல்லாவில் கை வச்சுருக்கா, நம்ம வேலை பார்க்குற கடையிலையும் கல்லாவில் கை வச்சுருக்கா. இவ்வளோ பணத்தை என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பான நேரத்தில் வீட்டுக்கு வராங்க. அங்கே தங்கமயில் ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி மாமாவுக்கு சந்தேகமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாண்டி நேரத்தோட கடையாச்சில் வீட்டுக்கு வராங்க. உடனே சரவணன் வராரு. அதனால் தங்கமயில் ரூமுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு சாப்பாடு நீ யாருக்கும் கொண்டு வர வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் மேசா சொல்லுறாரு. இல்லைம்மா நான் கொண்டு வந்துடுறேன், எனக்கு அதில் என்ன சிரமம் அப்படிங்காங்க. இல்லை வேண்டாம், வீட்டில் வந்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு கிடைக்கும், எனக்கும் வீட்டுக்கு நான் சாப்பாடு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இவ்வளோ தூரம் நீங்கள் வரணுமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. லேடிஸ் நீனே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரும்போது நான் வரமாட்டேன், நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தங்கமயில் நினைக்காங்க நம்ம போட்ட பணம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமான்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தில் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இது சம்மந்தமாக பேசிடுவோமா அப்படின்னு நினைக்காங்க, கல்லா சம்மந்தமாக. அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறாங்க, இன்றைக்கி அதுக்குள்ளே சூழல் இல்லை, வேண்டாம். கதிர் ஏதோ வகையில் யார்ட்டையோ சண்டை போட்டுணுன்ட்டான் ரோட்டில், இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போட அப்படின்னு வந்துட்டான். இங்கே டென்ஷனாக இருக்கான். அவன் என்னத்தையாவது கேட்க போய் அவன் என்னத்தையாவது டென்ஷனாக பேசினா சரி இருக்காது, சரவணா விட்டுரு அப்படிங்கிறாங்க. சரிப்பான்றாங்க. காலையில் விடுது வழக்கமான இவங்க எல்லோரும் கடைக்கு போயிடுறாங்க. தங்கமயில் நினைக்காங்க நம்ம கடைக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டாம், அவருக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டாம்னு நம்ம வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. ஆனாலும் போகலன்னு நம்மளால் ஏன் அடிக்க முடியாது, நம்ம வழக்கம் போல் போயிடும்னு சொல்லிட்டு சாப்பாடு நேரத்தோட கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு சாப்பாடு எல்லோரும் பரிமாறுறாங்க. பாண்டியன் சாப்பிடுறது மாதிரியே சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த பொண்ணு கல்லால் உட்காந்துருக்கு. இவர் வந்து லைவாக பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த பொண்ணு பணத்தை எடுத்துகிட்டு நேராக சரவணன் கடைக்கு போகுது. சரவணன் அந்த சாப்பாடு கொண்டு வேண்டாம்னு சொன்னால் நீ ஏன் கொண்டு வர வைக்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவத்தில் பேசுகிறாரு. என்னம்மா சாப்பாடு கொண்டு வந்தால் நீங்கள் கோவத்தில் பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் வந்து சாப்பிடுன்னு சொன்னோம்ல அப்படி இப்படின்னு இருக்காங்க. மாமா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்காங்க. இவங்களே கல்லால் போய் உட்கார போகிறாங்க. நீ கல்லால் உட்கார வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் சாப்பிடுறதுக்கு நான் கல்லால் இருந்து போகிறேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் உட்காந்து 5000 எடுத்துடுறாங்க. இவட்ட என்ன தான் சொல்லணும்னு தெரியலையே, எத்தனை 5000 எடுத்துகிட்ருக்கா, ஓனர் தெரிஞ்சால் வேலையே போயிருமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காரு. இது சொன்னால் 5000 10,000 வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு நேராக அப்படி நடந்து போகிறாங்க. அப்பாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. அப்பா வந்து பணத்தை வாங்குறாரு. உடனே பாண்டியன் கேட்குறாரு அப்பாட்ட, தினம் வந்து மகா வந்து 15,000 15,000 உங்களுக்கு செலவு தருதோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்ன பாண்டியன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்க. என்ன பேசுகிறியா, வீட்டில் கல்லால் மாதத்தினா 5000 அடிக்கிறான், என் கடை கல்லால் 5000 அடிக்கிறான், சரவண வேலை பார்க்குற கடையில் 5000 அடிக்கிறான், எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது சரியா,
இவ்வளோ பணத்தையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட தங்கமயிலோட அப்பாவுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல. திருதுன்னு முழிக்காரு. இல்லைம்மா வீட்டுக்கு ஒரு அவசர தேவை தான் கொடுத்தேன், நான் கடனாக தான் கொடுத்துருக்கேன், வாங்கி தந்துடுவோம்மா அப்படிங்கிறாங்க. கடனாக கொடுக்குறது வந்து என்கிட்ட கேட்டால் நான் கொடுத்துருப்பேன், இதுக்கு எதுக்கு கல்லால் எடுக்கணும் வைக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. அம்மா நான் கல்லால் எடுக்கலை வைக்கலங்கிறாங்க. அம்மா எல்லாத்துக்குமே சிசிடிவி இருக்குது, சரவணன் கடையிலையும் கேமரா இருக்குது, என் கடையிலையும் கேமரா இருக்குது, நீ எடுத்துக்கு எல்லாருக்குமே பதிவு இருக்குமா, நீ வந்து சாப்பாடு கடையில் கொண்டு கொடுக்க வேண்டாம்னு சொன்னாலும் கொடுக்க, சரியா? நான் உள் வீட்டுக்குள்ளே நம்ம இப்போ வீட்டில் மொத்தமாக பேசினா சரி வராது, இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேளு, இல்லைனா கோமேட்டை கேளு, தயவுசெய்து நம்ம வந்து பணம் கொடுக்குற வேலை வச்சுக்காத, இங்கே எடுக்கிற வேலை வச்சுக்கிட்டாத, சாப்பாடு கொண்டு வராத. ஏன்னா உன்னை வந்து வேணும்னு விரும்பி வந்து என் பையனுக்கு வேணும்னு சொல்லி நான் பார்த்து கட்டி வச்சேன். உன்னை நான் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்னும் நான் பேசிக்கிட்ட மாதிரி எனக்கு வீட்டில் உன்னி மட்டும் இல்லை 2 மருமக இருக்காங்க. ஒன்றை பேசுகிற மாதிரி அவங்களையும் நினச்சி அவங்களும் வருத்தப்படுவாங்க. அதனால தான் பேசலை, சரியா? நேற்றையும் நானும் புருஷனும் பேசலான்னு பார்த்தோம், தப்பாக பேர் தான் பேசலை அப்படிங்கிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த மாதிரி இது நடக்காது வைக்காது, ஆணையாகும் பூனையாகுங்கிறாங்க. உடனே ஏதோ என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு மட்டும் பண்ணல, நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க, எப்படி கல்லால் பணம் எடுக்க விடலாம் சொல்லுங்கள் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் நினைக்காங்க பாண்டியன், நம்ம டென்ஷன் ஆகிட்டு தான் சரி வராது, தங்கமயில் நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ, இன்னும் வந்து நீ கடைக்கு சாப்பாடோ சரவணனுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மாமா தயவுசெய்து வீட்டில் யார்ட்டையும் சொல்லிடாதாங்க அப்படிங்கிறாங்க. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ யார்ட்டையும் சொல்லாத, நாளையிலேருந்து கள்ளச்சாவி எல்லாமே கோமேட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே அத்தை இந்த பீரோ சாவியை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை இந்த வீட்டில் நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் வந்து வர சொல்லி நடத்துங்க, அதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் நகை கள்ளச்சாவி எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்றாங்க. இந்த பிள்ளை என்ன திடீர்னு தந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. ஏங்க அந்த பிள்ளை வந்து என்கிட்ட இப்போ நீங்கள் பாருங்கன்னு தந்துட்டு எனக்கு சரியான அனுபவம் இல்லை, நீங்களே பாருங்கள் தந்து கொடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு அனுபவம் அதிகம் இருக்குல்ல கோமதி, நீனே பாரு அப்படின்றாரு. இந்த சூழ்நிலை இங்கே வந்து ராஜுக்கும் மீனாவுக்கும் பயங்கர சந்தேகம். ஏன்னா திடீர்னு இந்த பிள்ளை வந்து பீரோ சாவியை கொடுத்துட்டா, பணத்தை கொடுத்துட்டா, பொருளெல்லாம் கொடுத்துட்டா, அம்மாவும் ஒன்றுமே சொல்லலை, என்ன நடக்கு அப்படிங்கிறாங்க. தெரிலையே அப்படிங்கிறாங்க. அப்போ செந்தில் வந்தோன்னு கேட்குறாங்க, எதுக்கு அந்த பிள்ளையை சாப்பாடு கொண்டு வரணுன்னு மாமா சொல்லிட்டாங்க, அதுபோக கல்லாச்சாவிலாம் மாறி இருக்குது, ஏன் என்ன வரும் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரில வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே சரவண மாட்ட கேட்போமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏக்கா அது சரி வராது, அவங்க ஒய்ஃபு, நம்ம கேட்க போய் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சரியாக போயிடுச்சு, தப்பாக போயிடும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அதுவும் சரி தான், சரி நம்மளுக்கு என்றைக்காவது தெரியாமல் இருக்க போகுது அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் ரூம் போகிறாங்க. உடனே தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க, தங்கமயில் நீ பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னதுங்க அப்படிங்க, எல்லாமே எனக்கு தெரியும், எங்களால் பணம் எடுக்கிறது, அப்பாக்களால் பணம் எடுக்கிறது, வீட்டு பணத்தை எடுக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு நிறைய போகுதா, அவங்க வீட்லேயும் வசதியாக தானே இருக்காங்க, உங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, தங்கச்சி நல்ல இடத்துல படிக்கிறா, நகை நட்டுலாம் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பும் இருந்துக்கிட்டு ஏன் இப்படி பண்ணுற, ஒன்றும் இல்லாதவங்க பண்ண மாதிரி அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலால் அப்படி ஒன்றுமே பேச முடியல. மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு காலில் விழுறாங்க. நீ ஏன் காலில் விழுந்தது முக்கியமில்ல, அப்பா காலில் நீ விழுது அப்படிங்கிறாங்க. உடனே அப்பாவுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியுமா, அம்மா சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுன்னு முழிக்காங்க. எல்லாமே எனக்கு தெரியும், அப்பாவன்ட்ட பேசுனது, நான் அவன்கிட்ட பேசுனது எல்லாமே அப்பாவுக்கும் தெரியும், சரியா? இன்னும் இப்படி பண்ணாத, இந்த குடும்பத்துக்கு நல்லதில்லை, இந்த வீட்டோட மூத்த மருமக நீ, உன்னை பார்த்து தான் மற்ற மருமக இருப்பாங்க. அந்த மீனா பொண்ணு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் இந்த வீட்டில் ஒரு ஆலமரம் தான் இருக்குது. அதே மாதிரி ஏற்ற வீட்டில் இருந்து ஒரு வசதியான பிள்ளை வந்து தம்பிக்கு வாக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளையும் இந்த வீட்டில் ஒரு மனுஷியாக இருந்து அது உழைச்சி வீட்டை பார்க்கணுன்னு பார்க்குது. அதை மாதிரி சுய உழைப்பில் நம்ம ஏதாவது செய்யணுமே தவிர்த்து அடுத்தவங்க உழைப்புள்ள பணத்தை நம்ம எடுக்கக்கூடாது. ஓனர்கிட்ட எடுத்த பணத்துக்கு நான் வந்து என் சம்பளத்தையே கழிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மாமா அதான் ஓனருக்கு தெரியாத, நீங்கள் ஏன் சொல்லணும்னு நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. இப்படி குறுக்கு புத்தியில் இருக்கக்கூடாது, எங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு, அந்த பொண்ணு எத்தனை மாதம் வந்திருக்கு எடுத்துருக்கோம் அத்தனை பணத்தையே வந்து நீ ஷார்ட்டேஜான பணத்தை சம்பளத்தை கொடுத்து கழிச்சிட்டுன்னு அப்பா சொல்லிட்டாரு, அப்பா சம்பளம் கூட வேண்டான்ட்டாரு, அடுத்தவங்க பணம் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு எவ்வளவோ பணம் வரும், அடுத்தவங்க பணத்துக்கு ஒரு ரூபா காசு ஆசைப்பட மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்தால் அந்த மாதிரி மருமகளாக இருக்கணும், இல்லை நான் அப்படி தான் இருப்பேன்னா இந்த வீட்டை விட்டு நீ போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்க, உண்மையாக தான் சொல்கிறேன், இவ்வளோ நடந்துட்டு எங்கள் அப்பா வந்து பொது சபையில் சொல்லலை. இதே இது கதிரவன் நாங்களே ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வீட்டில் பொதுவில் பேசி ஒரு தீர்வு எடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டு மருமக எங்கள் அப்பா கொண்டு வந்த மருமக, சரியா? எங்கள் அப்பா அதனால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தயவுசெய்து இனிமேல் எங்கள் அப்பா மனசு கஷ்டமாக நடக்காத, சரியா? வீட்டு வேலை நீ செய்வியோ செய்யலையோ சரிதானா, உன்னால் இந்த வீட்டுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, குறிப்பாக எங்கள் அப்பா மனசு கஷ்டமாக நடக்காத. அப்படி நடந்த அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களோட வாழ மாட்டேன், சரியா?
நீனும் இன்னொரு வாழ்க்கை துணையை தேட வேண்டியிருக்கும், அந்த அளவுக்கு ஆயிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமேல் ரொம்பவே ஆடி போகிறாங்க. மாமா இந்த மாதிரி நடக்காது, நீங்கள் தயவுசெய்து மாமாட்ட சொல்லுங்கள், உங்கள் 2 பேருக்கு தெரிஞ்சதை வேறு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, இந்த வீட்டில் நீ மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கோ, நீ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்க சரியா, ஒரு வசதியான வீட்டு பிள்ளை, இவ்வளோ நகை நட்டை போட்டு எனக்கு கட்டி தந்திருக்காங்க, அந்த பெருமையோடு நான் இருக்க பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து உனக்கு லெவலுக்கு கீழே இறங்கி நீ பண்ண அப்படின்னா நல்லா இருக்காது. இந்த வீட்டில் நான் தான் மூத்த பையன், நான் தான் எல்லாருக்கும் புத்தி சொல்லணும், என் முன்னாடி எல்லோரும் புத்தி சொல்லுற மாதிரி நீ பண்ண வச்சிடாத, அது நல்லா இருக்காது. உனக்கு மட்டும் புத்தி சொல்லிவிட்டு எனக்கும் புத்தி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஏன்டா வாழ்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தயவுசெய்து என்னால் நீங்கள் வந்து எதுவும் செஞ்சுக்காதீங்க வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் இது வரைக்கும் எதுவும் செய்யணும்னு யோசிச்சது கிடையாது, ஆனால் நீ பண்ணதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல, ரொம்ப பொசமுட்டுது, அதனால் வந்து இனிமேல் இப்படி பண்ணாத அப்படிங்கிறாங்க. சரி மாமா, நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன், வைக்கவே மாட்டேன் அப்படின்ட்டுருக்காங்க. ரொம்பவே கோவமாக மொட்டை மாடிக்கு போகிறாரு பாயை தூக்கிட்டு. உடனே பழனி கேட்குறா, என்னடா புல் மாப்பிள்ளை நீ வந்து மொட்டை மாடிக்கு வர அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, உங்க கூட படுத்து ரொம்ப நாள் ஆகிட்டலாம், தான் இன்றைக்கி ஒரு நாள் வந்து படுக்கலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. டேய், நீங்கள் படுக்கிறது மச்சானு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், நீ தயவுசெய்து போடா, நல்லா இருப்படா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பின்னாடி கதிரும் வராரு, என்ன மேலே வந்து படுக்க போகிற, கிளப்பி படுக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நீ மேலே படுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பாய் எடுத்து வர்றாரு. உடனே செந்திலும் ஒரு பாய் எடுத்து மேலே வர்றாரு. என்னடா எல்லோரும் மேலே வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லாமல் கீழே கரண்ட் போயிடுச்சு, மேலே காத்தட்டமாக மட்டும் பேசி தூங்கமாக தான் வந்தோம், மற்றபடி பாசத்தில் வரலாமா அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா, டேய் கதிரு, அப்போ நீங்கள் 2 பேரும் ஏமாத்தான் செய்வீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான்லாம் வந்து மாமாவை பார்க்கணும் தான் வந்தேன் அப்படிங்கிறாரு சரவணன். கதிரு சொல்கிறார், இல்லை மாமா அவங்க கூட தூங்கணும் தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் உண்மையை சொல்லுங்கடா செந்திலே, உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மாமா, நான் கரண்ட் போனதுனால தான் வந்தேன், இவங்க 2 பேரும் அப்படி தான் வந்துருப்பாங்க நினைக்கிறேன், உங்கள்கிட்ட சமாளிக்க மாமா அப்படிங்கிறாங்க. டேய், எங்கள் அக்கா மக்கள் எல்லோரும் வந்து போய் சொல்லி தான் என்கிட்ட தூங்குனீங்களா, எவனும் தேவையில்லடா, கல்யாணம் முடிஞ்ச போகிறேன், கீழே போங்கடா, மாடி வந்து கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு தான்டா, போங்கடா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியனும் பாயை தூக்கிட்டு மேலே வராரு. ஆகா, மச்சாமலாம் வராருன்னு சொல்லிட்டு பையன் அமைதியாக பாயை போட்டு எதனா படுக்காரு. பண்ணி என்னம்மா வாய் அமைதியாகிட்டு அப்படிங்கிறாங்க. டே அங்கே பாருங்கடா, அங்கே பாருங்கடா, உங்கள் அப்பா வராடா அப்படிங்கிறாங்க. டவார்னு எல்லாருமே தூங்கின மாதிரி இருக்காங்க. உடனே கோமதிட்ட பாண்டியன் சொல்கிறாங்க, பாரு உங்கள் மக்கமாக பூரா என்ன பார்த்தோன்னா தூங்கின மாதிரி நடிக்கணும் பாரு அப்படிங்கிறாங்க. எங்க பையங்களுக்கு எல்லோரும் கல்யாணம் ஆகிட்டாலும் அவங்க சின்ன பையன் மாதிரி உங்களுக்கு இன்னும் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை நினச்சி பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஆச்சு என் பிள்ளைகள் வந்து அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சி ரொம்ப சந்தோஷமாக மொட்டை மாடியில் தூங்குறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.